ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு இல்லையா? எங்கே தான் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த 15 பிளேசஸ். உங்கள் பசங்க கூட உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒன் டே ஃபுல்லாக வந்து எப்படி போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். இந்த 15 பிளேசஸில் நீங்கள் எந்த பிளேஸுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் தான். இது வந்து வண்டலூர் இருந்து வர்ற வழி, இது கேளம்பாக்கம் பக்கமாக இருந்து வர்ற வழி. ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கோவில், ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். பைக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து பைக் பார்க் பண்ணிடலாம். காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதாவது பைக் பார்க்கிங்க்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். சனிக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமையை தவிர்த்து மற்ற தேதிகளில் நீங்கள் எப்போ வந்தாலும் கோவில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். இது வந்து டோட்டலி ஒரு 100 படிக்கட்டு பக்கத்தில் தான் இருக்கும். 100க்கு கொஞ்சம் குறைச்சோ கூடவும் இருக்கலாம். பட் அவ்வளோதான் இருக்கும். வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இது வந்து பின்பக்கம். நீங்கள் காரில் வந்து வரீங்க, பைக்கில் வரீங்க, உங்களால் மேலே ஏற முடியாது, வயசானவங்களை கூட்டிகிட்டு வரீங்க, நாங்கள் வந்து படியில் ஏற முடியாது, உள்ள வண்டியிலே அப்படியே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பின்பக்கமாக வரலாம். பின்பக்கமாக வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் 2 வீலர்ஸ் காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீ தான். கீழே இறங்கியாச்சு. வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ரூட் இருக்குது சொன்னேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இது வந்து நீங்கள் கோவிலுக்கு பின்பக்கமாக போகிற வழியாக இருக்கும். நீங்கள் படி வழியாக போனால் கோவிலுக்கு முன்பக்கமாக போவீங்க. இந்த வழியாக போனால் கோவிலுக்கு பின்பக்கமாக நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. பாருங்கள், இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கோவிலுக்கு. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரே வழி தான். 2லேருந்து 3 பெண்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வழி யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ பாருங்கள், நம்ம வந்தாச்சு மேலே. இது வந்து கோவிலுக்கு பின்பக்கமாக வர்ற வழி. இந்த வழியாக வந்தால் நீங்கள் அப்படியே வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம். அடுத்த பிளேஸ் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் தான். இந்த பீச் பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் வந்து காரில் வந்தீங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க, பைக்கில் வந்தால் 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பீச் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபா கேட்பாங்க. உள்ளேயே வந்து நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்ட் ரூமும் உள்ளே இருக்கும். இந்த பீச்சோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்குமே இருக்கும். உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும். உங்கள் பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இது தரமான பிளேஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கோவளம் பீச், இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு பக்கத்துலேயே இந்த கோவளம் பீச் இருக்குது. இங்கே பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது, என்ட்ரி டிக்கெட் சார்ஜும் கிடையாது. இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து 7:30 வரைக்குமே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 8 மணி வரைக்குமே இந்த பீச்செல்லாம் இருக்கும். அடுத்து பார்க்க போகிற பிளேஸ் இந்த crocodile பேங்க் தான். இந்த crocodile பேங்க் வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் சிட்டியை தாண்டி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஈசிஆர் ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. 10 வயசுக்கும் கம்மியாக இருக்க பசங்களுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. மண்டே மட்டும் இந்த crocodile பேங்க் வந்து ஹாலிடே. மண்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓப்பனாக இருக்காது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே இருக்கும். டிக்கெட் கவுண்டர் வந்து 4:30 மணிக்கு, ஈவினிங் 4:30 மணிக்கே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பார்க்கிங் ஃபீஸ் வந்து 20 ரூபா. இந்த crocodile பேங்க்குக்கு உள்ளேயே ஸ்னேக் பார்க்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா கேட்பாங்க. இதில் வந்து 15 ஸ்பீசிஸ் ஆஃப் crocodiles இருக்குது. நிறைய விதமான crocodile உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்க்க போகிறது இஸ்கான் டெம்பிள் தான். காலையில் 7:30லேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆஃப்டர்நூன் டைமில். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து 4 to 9:15 வரைக்குமே இங்கே பூஜை நடந்துகிட்ருக்கும். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது, என்ட்ரியும் ஃப்ரீ தான். இதோட அட்ரஸ் அக்கரை சோழிங்கநல்லூரில் இது இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது இந்த ஷோர் டெம்பிள் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாபலிபுரத்தில். இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த ஷோர் டெம்பிளோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில்
6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். தினமுமே இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ரூ. 40 கேட்பாங்க. பைக், கார் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இங்கே நிறையவே இருக்கு. கொஞ்சம் க்ரௌட் இல்லாத மாதிரி, டிராஃபிக் இல்லாத மாதிரி இடத்துல நீங்கள் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இந்த கிருஷ்ணா பட்டர் பால் இருக்குது. ஸோ மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த கிருஷ்ணா பட்டர் பாலோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே இது ஓப்பனாக இருக்கும். தினமுமே இது ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய படத்தில் வந்து இந்த ஸ்பாட்டெல்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்கில் எடுத்திருப்பாங்க. என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதே மகாபலிபுரத்தில் தான் இந்த லைட் ஹவுஸும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஒரு மியூசியமும் உங்களுக்கு இருக்குது. அதோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே இந்த மியூசியம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய லைட் எல்லாம் உங்களுக்கு வச்சுருப்பாங்க அந்த மியூசியத்தில். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ரூ. 20. இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் ரூ. 20 கேட்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது திருத்தணி முருகன் கோவில் தான். இது சென்னையில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்னதாக லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ஒரு சரியான இடமா இருக்கும். இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் காலையில் 5:30 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் கூட இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா திருக்கழுகுன்றமில் இருக்க வேதகிரீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நம்ம போகிறோம். இது வந்து ஒரு மலை கோவில் தான். இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் 4:30 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்குமே இருக்கும். இந்த கோவிலில் மொத்தமாக எத்தனை படிக்கட்டுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 565 படிக்கட்டுகள் இருக்குது. படிக்கட்டுகள் வந்து போக போக கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிறனால ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உள்ள ஒரு சிவன் கோவில் இருக்குது. அது கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கோபுரம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். திருக்கழுகுன்றமில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் டெம்பிள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு மனசுக்கு. முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் இது வந்து பாண்டிச்சேரிக்கு போகிற வழியிலேயே தான் இது இருக்குது. பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே இது வந்துடும், ரொம்ப முன்னாடியே இது வந்துடும். நாங்கள் வந்து பாண்டிச்சேரி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியிலே இந்த போட் ஹவுஸ் பார்த்தோம். அதனால் இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பாண்டிச்சேரிக்கு போகிறது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. இந்த போட் ஹவுஸோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே ஓப்பனாக இருக்கும். நீங்கள் கார் இல்லை பைக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே பார்க் பண்ணிடலாம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே பார்க்கிங்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் அங்கே வந்து ஃபுட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறனால எங்களுக்கு அங்கே வந்து ஃபுட்டு கிடைக்கல. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நிமிஷத்துக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து 4 சீட் ரோபோட் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 30 மினிட்ஸ்க்கு வந்து 450 ருபீஸ் கேட்டாங்க. பார்க்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஒரு 50 ருபீஸ். ஸோ டோட்டலாக வந்து 500 ருபீஸ் இதுக்கு மட்டுமே ஆச்சு. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. அங்கே பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக போகலாம். என் பையன் வந்து நானும் துடுப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கூட உட்காந்து துடுப்பு போட்டுட்டு இருந்தான். நல்லா பயங்கரமாக காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் தாங்க முடியல. வெயிலோடு சேர்த்து காற்றுமே நல்லா அடிச்சது. ஸோ அங்கேருந்து போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேராக பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. பாண்டிச்சேரியில் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நான் இதில் வந்து சரியாக கவர் பண்ணல. நீங்கள் நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே வந்து கார் வந்து டிராஃபிக் ஆகாத ஒரு இடமா பார்த்து ஓரமாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அழகான இடங்கள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் என் பையனை வச்சு. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் இன்னும் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பீச் இருக்கும் இல்லையா, அந்த ராக் பீச். அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாண்டிச்சேரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அர்லி மார்னிங்
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போட் ஹவுஸ் போயிட்டு அப்படியே இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துக்கு போய் நீங்கள் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ராக் பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கும் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். ஸோ உள்ளே வந்து பார்க் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் லைட்டாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வண்டலூரில் இருக்கிற வண்டலூர் ஜூக்கு தான் நம்ம போகிறோம். பார்க்கிங் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. 2 வீலரில் வந்தீங்கன்னா 40 ரூபா, கார் இல்லை ஜீப் அந்த மாதிரி வந்தீங்கன்னா 150 ரூபா, 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே பே பண்ணிவிட்டு 2 வீலர் பார்க்கிங் வந்து உள்ளே இருந்துச்சு. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பெரியவங்களுக்கு எவ்வளோ, பசங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு. நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். எங்கள் 3 பேருக்கு வந்து 450 ருபீஸ் ஆச்சு. பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா, பசங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 450 ரூபா ஆச்சு. சைக்கிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு நடக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் சைக்கிள் கூட எடுத்துக்கலாம். சைக்கிள் கலெக்ட் பண்ணுற இடம் வந்து இங்கே தான், பெருமாள் கோவிலுக்கு தான், வேணுகோபால சுவாமி டெம்பிளுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் இதுதான். கோவிலோட 2 பக்கமுமே வந்து இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. இங்கே வந்து பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட் அவங்க கேட்குறாங்க. பெரியவங்களுக்கு 5 ரூபா, பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது. கோபுரம் இந்த மாதிரி தான் இருக்கும். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த இடத்துல வந்து பெருமாள் சுவாமி தான் இருந்தாங்க. திருமலாவில் பார்க்குற அந்த பெருமாள் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பெருமாளை அவங்க ரெடி பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆகாஷகங்கா தான். ஆகாஷகங்கா போகிற வழியிலே வந்து இந்த மாதிரி ஒரு ஜாபாலி ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. ஆகாஷகங்கா போயிட்டு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தனால அந்த ஹனுமான் டெம்பிளுக்கு எங்களால் போக முடியல. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கார் வந்து கொஞ்சம் உள்ளே பார்க் பண்ணியிருந்தனால கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நடந்து உள்ளே போயிட்டோம். ஆகாஷகங்காவோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டிக்கெட்டும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பாருங்கள், அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தாச்சு. வியூ வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் கிடச்சிது. தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்களேன். வந்து காலை அலம்பிட்டு, கை காலை அலம்பிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வந்து ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மறுபடியும் காருக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து பாப விநாசம். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக செக் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. டிக்கெட் வந்து ஒரு 50 ரூபா ஆகும். அப்படியே வந்து மறுபடியும் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கேயுமே வந்து உள்ளே நாங்கள் ரொம்ப உள்ளே போகலை. க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் வந்து வண்டியை தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்து ஒரு சின்னதாக பார்க் மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே போகல. அவ்வளோவா நீட்டாக இல்லை, ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் போகல. நாங்கள் அப்படியே மறுபடியும் உள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாப விநாசம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேஞ்சிங் ரூம் வந்து ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. பக்கத்தில் அங்கே ஒரு கோவில் தெரியுது பார்த்தீங்களா, கங்காதேவி கோவில். அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.